இந்த கொய்யாதோ பையன் மிஞ்சிடுவா போல் இருக்க. எங்கம்மா கருத்தரிச்சு ஏழானா என்ன பெத்தா உறக்கரைச்ச அடியனுக்கு 10 வயசு. ஈரோட்டு வீதியிலே எங்கப்பா கப்பல் விட்டா பார்த்தாலும் தெரியும் இப்போ தண்டவாளம்தான். உம்மா புழுகாதே புரியும் முந்தன் வண்டவாளம்தான். அழுதைக்கு நாக்கு நீளா நான் பார்த்தேன் சிரிக்கையிலே, நாய்க்குட்டிக்கு உடம்பு நீளா நான் பார்த்தேன் குளிக்கையிலே. பல விஷயம் அறிஞ்சவனா அட 1 2 1000 சொல்றேன். கழுதைக்கு நாக்கு நீளா நான் பார்த்தேன் சிரிக்கையிலே. ராவணனை கட்ட பொம்மன் தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி வச்சார் எங்க தாத்தா. நீ பாரதத்தை படிச்சதுண்டா சொல்லு ஆத்தா. அதை எழுதுனதே நான் தான். அப்ப நீதான் அவையாரா? முயலுக்கு 3 காலு நான் பார்த்தேன் குளிக்கையிலே, வாழ மாட்டுக்கு 2 வாலு நான் பார்த்தேன் கரக்கையிலே. முயலுக்கு 3 காலு நான் பார்த்தேன் குளிக்கையிலே, வாழ மாட்டுக்கு 2 வாலு நான் பார்த்தேன் கரக்கையிலே. முயலுக்கு 3 காலு நான் பார்த்தேன் குளிக்கையிலே, வாழ மாட்டுக்கு 2 வாலு நான் பார்த்தேன் கரக்கையிலே. அபூர்வம் அபூர்வம். அடியே கூடி வர நேரத்துல பூர்கட்டா வரமாட்டாளே, வந்து தொலைடே. வந்துட்டீங்களா? ஆமா, உங்களை தேடிக்கிட்டு 3 பேர் வந்தாங்களே, உங்களை பாத்தீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அவங்களை ஏண்டி அங்க அனுப்பிச்சு வச்சா? அவங்க வரும்போது நம்ம பொண்ணு பச்சை குதிரை தாண்டிக்கிட்டு இருக்கிறா. பச்சை குதிரை தான் தாண்டுனா வேற யார தாண்டணுன்ற? சரி அதை விடுங்க. ஏங்க அவங்க பொண்ணையா பார்க்க வந்தாங்க. உள்ள போய் சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. சுத்தரவல்லி, சுத்தரவல்லி, என்னப்பா செய்யற? கண்டத கிழிக்கிறாரா கண்ணா? உன்னை கட்டிக்க போறவனுக்கு நான் சீதனமா கொடுக்கணும்னு வச்சிருந்தேன், அதை கிழிச்சுட்டியே. என்ன எப்பப்பா கட்டி கொடுப்பேன்? நீ மட்டும் என்ன கேட்டாலும் அம்மாவை கட்டிட்டியா? 3 பேர் வராங்க. அப்ப எனக்கு 3 மாப்பிள்ளை. ஐயோ, அதுல ஒருத்தனத்தான் கட்டிக்கணும் நீ. ஏன்பா இந்த பாஞ்சாலி மட்டும் 5 பேரை கட்டிக்கிட்டாங்க? அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, அவ இஷ்டத்து கட்டிக்கிட்டான். அதை பத்தி உனக்கு ஏன்? நீ போ, பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ உள்ள போய் இரு. நான் கூப்பிடும் போது அடக்க உடக்கமா வந்து போயிடணும். இது யாவே
இரு, நான் எப்போனா வருவேன், எப்போனா போவேன். நீ என்ன சொல்றது என்ன? என்ன கேக்குறப்படி? ஆமா. சிந்தாமணி, இந்த கரண்டி அடுப்புல காய வையே. என்னப்பா எப்ப பார்த்தாலும் கரண்டிலேயே சூடு போட்டு. காலை எடுத்து வச்ச வெட்டிடுவேன். அடுப்புல காய போட்டு பழுத்த காய்ச்சி இழு இழுன்னு இழுப்பேன். இன்னும் யாரும் பண்ண தெரியல. ஓ சரியாயிடுச்சு. இல்லைங்க, நாங்க இங்கே பேசிட்டு இப்படியே போயிடலாம். நீங்க என்ன பிக்சருக்கு ஆரம்பிங்க, பொண்ணு பார்க்கல வந்தீங்க, அங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க வாங்க. எப்படிங்க கரண்டி காயுதுங்கிறீங்க, காலை வச்சா வைக்க முடியாதுங்கிறீங்க, என்னங்க என்னன்னா உட்கார இல்லைங்க, அது வேற உள்ள வாங்க. எனக்கு மருமக முறை வேணுங்க. பேரு ராஜ்குமார். ஐயா, இந்த மாப்பிளைக்கு மூக்கு ரொம்ப நீளப்பா. அது மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளைய தயார் பண்றவரு. தமாஷுங்க, என்னங்க தமாஷி? தங்கே ஒதுங்குது. இவதான் மாப்பிள்ளை. வாங்கி கொடுக்கலாம். நான் என்ன விக்கிறதுக்கு வந்திருக்கேன்? என்ன கேட்கலாம்? ஒண்ணு இல்லைங்க, நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை உங்க முன்னால ஆடி காட்டுது. அடுத்த வாரம் அரங்கேற்றம் பண்ணிடலாம். என்ன கூட்டு போட்டுருங்க. வேற நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணு கொஞ்சம் வெகுளி பொண்ணு. வீட்டுக்குள்ள ஒரே சத்தம். ஆமா, அதுவா இவ்வளவு பெரிய சத்தம்? எங்க வீட்டுல அப்படித்தான், எது விழுந்தாலும் அவ்வளவு பெரிய சத்தம் இருக்குங்க. இவ்வளவு நடக்குது, இவர் எதாக கலகலப்பே இல்லாம இருக்காரு. இது வந்துங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கலகலப்பு பார்த்தாரா இவ்வளவு நேரம் ஆரம்பிக்கணுமா? படிச்சவங்க கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. இல்ல மாப்பிள்ள? ஆமாங்க, நல்ல மாப்பிள்ளைங்க. ஆமா, இங்க நான் எடுத்து சொன்னாலும் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி விட்டாரு. என்ன சும்மா சொல்லலாமா? நல்லா படிக்க என்னங்க இது விளையாட்டு? அது ஒண்ணும் இல்லைங்க, அது தமாஷுக்காக அப்படி என் பொண்ணு விளையாட்டு. நெருப்பு போட என்ன தமாஷ் வேண்டி கிடக்க? என் பொண்ணுக்கு நெருப்பு ஒண்ணுதாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவ்வளவு சொத்து அதுக்கு தான். இந்த மாப்பிள்ளையே நீங்க முடிச்சிருங்க, கவலைப்படாதீங்க. கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். கல்யாணம் நம்ம கண்டிஷனா சொல்லிட்டியா? கண்டிஷனா? ஆமாங்க, மாப்பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறாரு. மாசம் படிப்பு செலவுக்கு 2000 ரூபாய் நீங்க அனுப்பணும். 2000 பின்னா சாதாரண இடமா? நாளைக்கு கல்யாணம் ஆகி உங்க மகன் வந்து கையெழுத்து போட்டா 15 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும். சொல்லையா? அதான் ஏற்கனவே சொன்னேன் ஐயா. பையன் படிப்பு முடிய எவ்வளவு நாள் ஆகும்? 10 மாசம் ஆகும். என்ன பிரசவ டயத்தை சொல்றீங்க? வரிசையும் பிரசவம் 2 ஒண்ணு தாங்க. இந்தாங்க அட்ரஸ், கரெக்டா அனுப்பிச்சிடணும். சரி, 2000 மாசம். சரிதாங்க. அப்ப நான் வரேன். ப்ரொஃபசர் சார், இத மன்னிச்சிடுங்க, நான் சரியா படிக்கல, அதனாலதான் இப்படி. அடுத்த பரீட்சையில நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கிடுறேன். என்னங்க, அவரு உங்க தம்பி ராஜ்குமார். இது அவருடைய மார்க் லிஸ்ட். இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சதோ? கொஞ்சம் அவரை மிரட்டி வைங்க. டேய், இனிமேலாவது நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குடா. இனிமே நிறைய படிச்சு நிறைய மார்க் வாங்குறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா. உங்க அண்ணிதான் உன்னை மிரட்ட சொன்னா, அதனால மிரட்டுறா. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இவருக்கு டியூஷன் ஏற்பாடு பண்ண என்ன?
உமா, இவனை எதுக்காக இங்க டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாதா? என்ன தினம் சந்திக்கத்தான் இந்த ஏற்பாடு. இவன் ஒரு டமார செவிடு. தீபாவளி அன்னைக்கு அதிர்வெடி வச்ச என்ன புகை வருதுன்னு கேட்டான் இவன். இல்லடா, இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம சிரிப்பான். இதை வச்சுதான் நான் செட்டப் பண்ணேன். சக்சஸ், வெற்றி, அதுதான் சரியான வழி. என்ன சிந்திக்கிறீங்க? இல்ல, நானே உனக்கு டியூஷன் எடுத்துட்டேன் என்ன? கரெக்ட். ஐயோ மாமா, அண்ணன் எனக்கு டியூஷன் எடுத்தாருன்னா என் நிலைமை என்ன ஆகுது? திரும்ப ஒன்னாலே ஆரம்பிக்க வேண்டியதா? மாமா, உங்க தம்பிக்கு டியூஷன் நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க போங்க. இத மாதிரி வேகமா தட்டினா எல்லாம் கலக்கி கார் வழியா வந்துடும். ஆமா, இவன் யாரு? கெட்டது கோபாலு, நீ ஒண்ணும் புரியாதவன்பா. நான் சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரு. தம்பி காலேஜில் படிக்குது. அதுக்கு போய் நான் எப்படி டியூஷன் சொல்லி கொடுக்கறது? அட என்னங்க, இப்பதான் எல்லாத்துக்கும் போனார் நோட்ஸ் வந்திருக்குது. அத படிச்சுட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நீங்களும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அவனுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். வறுமையில் இருக்கிற உங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தம்பி, தர்ம நியாயத்துக்கு விரோதமா என்னால இதை செய்ய முடியாது. தாத்தா, நான் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேனே. ஐயோ இவங்களா? ஏன் தம்பி இந்த அலறது? ஒண்ணு இல்லைங்க, பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு என் கண்ணத்துல அடிச்சிருச்சு. அதுல இருந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு அலர்ஜி. நான் பாடம் சொல்லி கொடுத்தா அந்த பயம் எல்லாம் போயிடும் இல்லீங்களா? ராஜார, உங்க பேட்டி விஷயங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறா. இதுல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதை விட எல்லாமே எதிர்பாராம நடக்குதுன்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் இல்லீங்களா? ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்க வந்திருப்பேனே. தம்பி, நீ என்ன படிச்சிருக்கிற? என்னங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் முடிச்சேன். அதிகமா படிச்சா அப்பனுக்கு உதவ மாட்டான்னு யாரோ சொல்லிட்டாங்க. எங்க அப்பா நிறுத்திட்டாரு. அப்புறம் என்ன, வெளியில திண்ணையில உட்காந்துருவோம், அஞ்சு முடிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்டயா? ஆமா தம்பி, நானும் பாசிங் படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீ ஒரு 2 கிளாஸ் படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. வேண்டாங்க, இல்ல ஆஞ்சு இல்ல வேண்டாங்க. எனக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா மொட்டை மாடிக்க போயிடும். உமா, கனவுல தான் கட்டி பிடிக்கிற, நேர்ல பார்த்தா சிரிக்கிற, உன் மேல ஆசை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அறிவுகிட்ட முண்டம், இந்த விஷயத்தை எந்த பொண்ணாவது முதல்ல ஆரம்பிச்சாளா? பின்ன நாம தான் ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது? நீ சோறு தானே திக்கிற, நிற்றானே காகிதத்தை தூது விடுவோம். அன்பே உமா, படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்பதான் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு. வெரி குட், வெரி குட். அம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? ஐயோ, சத்தத்தை பாரு, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி. எல்லாரும் வெளியில போயிருக்காங்க, உமா மட்டும்தான் உள்ள இருக்கு. அயோக்கிய பையன், உமான்னு பேரை சொல்றானே. மாமனுடைய லவ்வரை மாமின்ல கூப்பிடணும். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஏன் மாமா பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உமா கிட்ட இந்த புக்கை கொடுக்கணும். கொஞ்சம் கூப்பிடுறியா உமா? சமையல் வேலையில உள்ள இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணலாமா? இந்த செவிட்டு பையன் ஏன் உமாவை கூப்பிடுறானா மாட்டேங்கிறானே. மாமா, வேணும்னா புக்கை என்கிட்ட கொடுங்க, நான் உமா கிட்ட கொடுத்துறேன். மாப்பிள, அதுவும் நல்லதான். உமா கிட்ட சொல்லு, இந்த புஸ்தகத்தை பாதிக்கு மேல படிக்கணும், அப்பதான் சுவையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கணும். மாப்பிள மாப்பிள, உன்னதான் நான் நம்பி போறேன். கேள்விட்டாத மாப்பிள. நான் என்ன எங்க அண்ணன் மாதிரி மறதிக்காரனா? கண்டிப்பா சொல்றேன், நீ போர் அடிக்காம போ மாமா. என்ன இவன் என்னையே விரட்டுறான்? என் காதலை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? பொடிப்பைய. மாப்பிள, அப்ப நான் வரட்டேன். புக்கை கொடுக்க மறந்துடாத. இப்ப போறியா இல்ல? நீ படிக்க விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கிய. என்ன நீ என்ன அதிகாரம் பண்ற? அடிச்ச பல்லுகளெல்லாம் உடைக்கலாமா? என்ன மாமா லிப்பு மட்டும் ஆடுது? எல்லாம் நல்லா ஆடுது. முதல்ல காதல மிஸ்டரை காலுக்குள்ள உனக்கு ஒரு பெரிய லேத்து பட்டையே வைக்கணும். இப்ப சொல்லு. ஒண்ணு இல்லடா ராஜ்குமார், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். மாப்பிள,
இந்த புக்க ஐயோ தலைங்க